ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. மார்னிங். இயற்கை நம்ம கொஞ்சம் நேரம் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டு விட்டது. இப்போது முக்கியமான இதற்கு நம்ம வர போகிறோங்க. அதாவது ஞானம் என்றால் என்ன அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். இதுவரை ஞானத்தை பற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஞானங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது, எல்லாருக்கும் கிடைத்து விடாது. அதற்காக பிறவி தூரம் காத்து கொண்டிருக்க வேண்டாம், அப்போதுதான் கிடைக்கும். சாதாரணமாக கிடைத்திருக்காது அப்படின்னு சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதை நாம் நினைத்து வைத்திருக்கிறோம். அதை நினைத்து வைத்திருக்கிற காரணத்தினால் நம்ம என்ன நினைத்து கொள்கின்றோம், அது நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இருந்தாலும் ஞானம் என்பது அனைவரிடத்திலே இயல்பாகவே இருக்கின்றது. இதற்காக தேட தேவையில்லை, அடைய தேவையில்லை. நம்மிடத்திலே இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது. ஏனென்றால் இயல்பாகவே அது நம்மிடத்திலே தான் இருக்கின்றது. இல்லாத ஒன்று தான் தேடணும், இருக்கிறத புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஒரு இளைஞன் ஞானத்தை தேடி அலைந்தான். ஒரு மலை உச்சியில் ஒரு ஜென் குரு இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்கு குதிரை மேலே ஏறி போய் முயற்சி செய்து மலையை அடைந்தான். அந்த குகைக்கு முன்னால் போய் நின்னான். அப்போ அந்த குரு வெளியில் வந்தார். வந்தோடனே என்னப்பான்னு கேட்டார். ஞானத்தை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு தான் நீங்கள் ஞானத்தை தர வேண்டும் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்கிறான். உடனே குரு சொன்னார், அப்பா நீ போய் குதிரை போய் தேடுனார். குதிரையா? இல்லை, நான் ஞானத்தை தானே தேடி வந்தேன்னாரு. இல்லைப்பா நீ குதிரை போய் தேடினாரு. இல்லை இல்லை, எனக்கு ஞானம் தான் வேணும், போங்களேன், தேடி வந்தேன் ஞானத்துக்காக தான். இல்லைப்பா நீ குதிரையை போய் தேடு. ஏங்க, நான் ஏற்கனவே நான் குதிரையில் தான் நான் இங்கே வந்தேங்க, எனக்கு இப்போ வேண்டியது ஞானம். இல்லைப்பா நீ குதிரையை போய் தேடு. அந்த இளைஞர் டென்ஷன் ஆகிட்டேன். ஏங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் தேடினது ஞானத்தை. என்கிட்டவே குதிரை என்கிட்ட இருக்கு. குதிரை ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறப்ப எதுக்காக நான் போய் குதிரை போய் தேடினாரு? திரும்ப ஒரு குதிரையை தான் தட சொன்னார். அவரு புரியல. அப்புறம் தான் விளக்கம் கொடுத்தார். ஆல்ரெடி குதிரை உன்னிடத்தில் இருக்கின்றது, ஆகவே தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல ஞானம் என்பதும் உன்னிடத்தான் இருக்கின்றது, இதை நீ தேடவே தேவையில்லை, உன்னிடத்தில் இருக்கிறதை புரிந்து கொண்டால் போதுமானது அப்படின்னு சொன்னார். அதனால இதுவரை எத்தனையோ பேர் பிரம்மாண்டமாக சொல்லி வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால நாம் என்ன பண்ணுறோம், அதையே நாம் தேடிக்கொண்டு இருக்கின்றோம். இப்போது கிடைக்காது, இந்த ஜென்மத்தில் கிடைக்காது அப்படின்னு தேடிக்கொண்டு இருக்கின்ற காரணத்தினால தான் அது கிடைக்காம போயிடுது. நீங்கள் நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு உண்டானதை செயலை செய்யணும். இந்த பிறவியில் கிடைக்கவே கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் அது எப்படி புரியும்? அப்ப அந்த மாதிரி கருத்துக்கள் அத்தனையும் உடைத்து எரிந்து விட வேண்டுங்க. ஏங்க, அப்போ இவ்வளவு பேர் பெரிய மகான்கள்லாம் சொன்னதெல்லாம் பொய்யான்னா பொய் கிடையாது, நிச்சயமா பொய் கிடையாது. அத்துணை பேருமே மனித குலத்துக்கு தான் வந்தாங்க. ஆனால் அந்த சொன்ன விதம், அதாவது அவங்களே நல்ல ஒரு முறையில் போராடி தோற்று போன நிலையில் தான் அவர்களுக்கு கிடைத்தே தவிர பயிற்சி செய்த காரணத்தினால கிடையாது. ஆகவே ஞானம் என்பது பயிற்சியினால் முயற்சியினால் வருவது கிடையாது. இதுவரை ஞானத்தை இது பற்றி என்னென்னலாம் சொல்லி வைத்திருக்கின்றார்களோ அது அத்துணையும் மாற்றியமைத்து இங்கே மிக சாதாரணமான மிக எளிமையான புரிதல் ஒன்றே போதுமானது. அதன் மூலமாக அப்போ இது ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுவரை அவங்கெல்லாம் சொல்லி வைத்திருக்காங்கன்னா நம்ம அறிவுபூர்வமாக ரொம்ப யதார்த்தமாக ஒரு அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டாலே போதுமானது. அது புரிந்து கொண்டது பிறகு தான் இது எப்படி அப்படிங்கிறது தெரியும். அரசர் ஜனகர் ஒரு ஆச்சாரியாரிடத்திலே பாடத்தை படித்து கொண்டிருக்கின்றார். அதில் வேதத்தில் ஒரு பாடம் வருது. அதில் ஒரு செய்தி வருகின்றது. அந்த செய்தி இவர் அப்படியே ஆச்சரியப்படுத்தி விடுகின்றது. அது என்ன செய்தி என்றால், ஒருத்தர் குதிரை மேலே ஏறுனா ஒரு சேனத்திலே காலை வைத்து அடுத்த சேனத்திலே காலை போடுறதுக்குள்ளாரே ஞானம் கிடைத்து விடும் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா ஒரு சேனத்தில் காலை வைத்த உடனே அது வேகமாக நகர ஆரம்பிச்சிடும். அதை விட ஃபாஸ்ட்டாக கால் எடுத்து போடணும், அப்போ தான் காலை எடுத்து போட முடியும். அப்போ அந்த அரை வினாடி நேரத்திலே ஞானம் கிடைத்துவிடும் சொன்னது அவர் அரசர் ஜனகருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஆச்சாரியரிடத்தில் கேட்கிறார்,
ஆச்சாரியர் வந்து அவர் ஞானி கிடையாது, அவர் குரு ஆச்சாரியர்னு வச்சுக்கலாம். அவருக்கு தெரியல, ஜனகர் விடவில்லை. மற்ற எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்க்குறாரு, அவருக்கு விளக்கம் கொடுக்க முடியவில்லை. ஆனால் அஷ்டவக்ர ஞானி அப்படிங்கிறவரு நேரடியாக ஜனகருக்கு சொல்லி கொடுக்கிறார். சொல்லி கொடுத்த அரை வினாடியிலே அவரும் புரிந்து கொண்டு ஞானியாகிவிட்டார். அரை வினாடி போதுமானது, மொத்தமே அரை வினாடி தாங்க. அரை வினாடியிலே போதும். இந்த அப்ப என்னன்னா, ஞானம் என்றால் என்ன, அஞ்ஞானம் என்றால் என்று அறிவு அளவிலே நாம் தெரிந்து கொண்டாலே போதுமானது. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் அவருடைய அந்த புரிதலின் காரணமாக நம்முடைய மனதிலே வரக்கூடிய உணர்வுகளை நாம் எதிர்த்து எதுவுமே செய்யாமல் அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மாற்றி அமைப்பிற்கு எந்த விதமான முயற்சியுமே செய்யக்கூடாது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு முடிவு எடுத்தாலும் சரி, முடிவு எடுத்து புரிந்து கொண்டாலும் சரி. அப்ப ஞானம்னா நமக்கு வரக்கூடிய உணர்வுகளை, எண்ணங்களை எதையுமே மாற்றி அமைப்பதற்கு முயற்சி செய்யாம, அது எந்த மாதிரி வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். அதை ஒரு ஆறு போல ஓட விட வேண்டும். அதாவது நம்முடைய மனதிலே காலையிலிருந்து இரவு வரை ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன, நகர்ந்து கொண்டே இருக்கின்றன, மாறிக்கொண்டே இருக்கின்றது. இரவு தூக்கத்தில், அதாவது ஆழ்ந்து தூங்கிவிட்டோம் என்றால் தான் அந்த எண்ணங்களோ உணர்வுகளோ கிடையாது. மீதி இருக்கிற நேரத்தில், கண் விழித்த நேரத்திலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. தூக்கத்திலே கனவு ஏற்பட்டால் கூட அந்த உணர்வு எண்ணம் ஏற்பட்டுரும். அப்போ கனவு இல்லாத தூக்கத்தில் மட்டும்தான் அந்த எண்ணங்களோ உணர்வுகளோ வருவதை தவிர, மீதி அத்தனை நேரங்களிலும் அந்த எண்ணங்கள் உணர்வுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆறு போல் ஓடுறதை விட நம்ம ஆறு போல் ஓட விடுதுன்னா ஆறுன்னு நாம் நினச்சிக்குவோம். ஆனால் உண்மையாகவே மின்னல் ஆறு போல வந்துட்டு இருக்குதுங்க. மின்னல் ஆறுனா மின்னல் அடிச்சு எப்படி அந்த மாதிரி தொடர்ந்து எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா எண்ணங்கத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் அந்த அளவுக்கு வேகமாக போயிட்டு இருக்கு. ஆனால் சில சமயத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்ப உணர்வு, துயர உணர்வு அதெல்லாம் என்ன ஆகுதுங்க, அது நம்மை அறியாமலே ஈர்த்து விடுகின்றது. அந்த ஈர்த்து விட்ட காரணத்தினால அங்கே மனம் செல்கின்றது. அதை நாம் என்ன பண்ணுறோம், அதை அப்புறப்படுத்துவதற்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். அப்புறப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிற காரணத்தினால அந்த இடத்துல தேக்கம் அடையுது, அது இன்னும் அதிகமாகுதுங்க. அதனால் எக்கச்சக்கமான எண்ணங்கள் தொடர்ந்து மின்னல் ஆறு போல வந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். ஆறு போல ஓட ஓட விட்டுவிட வேண்டாம். ஆறு போல் ஓட விடுறதுன்னா அங்கே ஒரு வேலை கிடையாதுங்க. வேலை கிடையாது. அது ஒரு வேலை கிடையாது. ஏற்கனவே அது போயிட்டு தான் இருக்குது. அதிலே குறுக்கிடாமல் இருந்தால் போதுமானது. ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சொல்லுவாங்க, அதாவது ஒரு திராட்சை பழம் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் என்ன பண்ணணும், அதை விதை போடணும், நாற்று விடணும், அதை எடுத்து கட் பண்ணி திரும்ப நடணும், அதுக்கு பந்தல் போடணும். குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகுதான் திராட்சை பழம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்னுடைய கூட்டத்திற்கு வாருங்கள். நீங்கள் வரும்போது திராட்சை விதையோடு வாருங்கள், உள்ளார்ந்து கேளுங்கள். நீங்கள் செல்லும்போது திராட்சை பழத்தோடு போகலாம் அப்படின்னு சொன்னார். இது பகவத்தையும் கேட்டிருக்கிறார். அவருக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அவருடைய நிறைவு காலகட்டத்தில் ஜே கிருஷ்ணமூர்த்தியே சொல்லியிருக்கிறாரு, நானும் 60 ஆண்டு காலமாக பேசி கொண்டிருக்கின்றேன், உங்களுக்கும் எந்தவித மாற்றமும் வந்த மாதிரி தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்கிறார். இதற்கு என்ன காரணம்? இங்கே தான் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் விடை கொடுக்கின்றார்கள். அதாவது எந்த விதமான ஒரு எதிர்ப்புமே இல்லாம, எந்த விதமான முரண்பாடும் இல்லாம
தன்னுடைய மனது என்பது அது இயற்கையால் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு தானாக இயங்கக்கூடிய இயக்கம். அந்த இயக்கத்திலே நாம் தலையிடவே கூடாது. அதை தலையிடாம அப்படியே ஃப்ரீயா விட்டுவிட்டோம் என்றால், ஆறு போல ஓட விட்டுவிட்டோம் என்றால், அந்த இடத்திலே எந்தவித முரண்பாடும் இல்லாமல் இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்போ ஒரு எதிர்ப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த மனம் வந்து நகர்ந்து கொண்டே இருக்குதுங்க. எந்த இடத்துல தேக்கம் ஏற்படுகின்றதோ அங்கே தான் வந்து சிக்கலே வந்து ஏற்படுகின்றது. நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு நல்ல விதமான ஒரு இனிமையான ஒரு உணர்வு கிடைத்ததுன்னா, இன்பம் கிடைச்சதுன்னா அதை தக்க வைப்பதற்கு நம்ம முயற்சி செய்கிறோம். நமக்கே பொருத்தமில்லாத வேதனை துன்ப உணர்வு ஏற்படும் போது அது உடனடியாக மறைந்து விட வேண்டும் என்று அப்புறப்படுத்துவதற்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுறோங்க. அப்போ அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. அதில் வந்து நீடித்து இருக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடாது. அது எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதற்கு ஒரு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து விட்டோம் என்றால், அதாவது ஞானம் அப்படின்னா என்னவென்றால், மன உணர்வுகளை எதிர்த்து நாம் எதுவுமே செய்ய முடியாது, செய்யவும் தேவையில்லை என்று முடிவு எடுத்து விட்டோம் என்றால், அதன் மூலமாக கிடைக்கக்கூடியது ஞானம். இதற்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டும். என்ன புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்களா? புரியறதுக்கு ஒரு முயற்சி தேவைப்படுகின்றது. ஆனால் அது கிடைத்து விட்டதென்றால், ஞானம் கிடைத்து விட்டதென்றால், அதற்கு உண்டான விளைவு அந்த விடுதலை முக்தி. விடுதலை என்பது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நம்மிடத்திலே இயல்பாகவே இருக்குங்க. நம்ம இடத்துல இயல்பா இருக்கு. அந்த தன்மை தான் இயல்பா இருக்கின்றது. அந்த இயல்பாக இருக்கக்கூடிய காரணத்தால அடைவதற்கு எதுவுமே கிடையாது. எப்போதெல்லாம் நாம் அடைவதற்கு முயற்சி செய்கின்றோமோ அந்த இடத்திலே ஒரு இலக்கு அமைத்து விடுகின்றோம். அதன் காரணமாக போராட்டம் ஏற்பட்டு விடுகின்றது. அதாவது ஒருத்தர் வந்து நல்லா தியானம் பண்றார். தியானம் பண்ண காரணத்தினால மனது வந்து ஒரு அமைதியான நிலைக்கு வருகின்றது. யோகம் செய்கிறாங்க, கொஞ்சம் அமைதி நிலைக்கு வருகின்றது. கொஞ்ச நேரம் அப்படி இருக்குதுங்க. இந்த மாதிரி தியானம் செய்த கொஞ்ச நேரத்திலேயே அல்லது வந்து ஏதோ ஒரு பஜனை நிலையில் இருக்கிறார். அந்த நிலையில் அவருக்கு ஏதாவது கோபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட அவர் வந்து கோபித்து கொள்ள மாட்டார். ஏன்னா அவருடைய மனநிலை அப்படி இருக்கின்றது. ஆனால் இதுவே அந்த நிலை இல்லாத நேரத்தில் அவருக்கு வந்து கோபம் வரும். அப்போ அவருக்கு என்ன தோணுது, இந்த மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார். அந்த தியானத்தின் காரணமாக, தவத்தின் காரணமாக, யோக பயிற்சியின் காரணமாக அதை முயற்சி செய்கின்றார். ஆனால் ஓரளவுக்கு முடியும். இந்த இடத்துல தான் இங்கே ஒரு தவறான முடிவுக்கு அத்துணை பேருமே வந்து விடுகிறார்கள். என்ன தவறான முடிவு என்றால், இந்த தவத்தின் காரணமாக, தியானத்தின் காரணமாக இதை வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முயற்சி செய்யும்போது மேலும் தீவிரமாக பயிற்சி செய்து கொண்டே இருக்கின்றார். அதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அது கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் இது ஒரு அத்துணை பேருமே சொன்னது, நல்ல தியானம் செய்தால் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து தேவை. நம்முடைய இயற்கையாக நம்முடைய வேலைகளை சரியாக செய்வதற்காக, ஒருநிலைப்படுத்தி செய்வதற்காக, மனனுடைய ஆற்றலை வளர்த்து கொள்வதற்காக வேணால் செய்யலாமே தவிர, ஆனால் தியானத்தின் மூலமாக ஞானத்தை அடைய முடியாது. நம்மிடத்திலே உணர்மனம் என்று ஒன்று இருக்கின்றது. மனம் என்னது ஒன்று தான். நம்முடைய வசதிக்காக நான் அதை நம்ம பிரிச்சுக்கிறோம். என்னம்னா, உணர்மனம் இருக்கின்றது, அடிமனம் என்று இருக்கின்றது, ஆழ்மனம் என்று ஒன்று இருக்கின்றது. உணர்மனம் என்பது நாம் எதையெல்லாம் உணர்ந்து கொள்கின்றோமோ அது அத்துணையுமே வந்து உணர்மனம். எதெல்லாம் என்னென்ன உணர்வு வருதுங்க, வெறுப்பு இருக்குது, கவலை வருது, பயம் வருது, அன்பு ஏற்படுது. இது மாதிரி பல்வேறு வகையான உணர்வுகள் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அந்த உணர்வுகளை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அந்த மனதின் மூலமாக உணர்ந்து கொள்கின்றோம். இது உணர்மனம். இந்த உணர்வுகள் யார் கொடுக்கின்றார்கள்? யார் கொடுக்கின்றார்கள் என்றால், நாம நம்முடைய இயல்பு என்று ஒன்று இருக்கின்றது. அது நம்முடைய அடிமனதிலே பதிவாயிருக்கின்றது. அந்த அடிமனதிலே பதிவாயிருக்கக்கூடிய காரணத்தினால நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அந்த அடிமனம் அந்த இயல்பை வெளிப்படுத்துகின்றது.
அந்த வெளிப்பட்ட உடனே அதை பயன்படுத்தி நம்ம புறத்தில் ஏதாவது செயல் செய்யணும். ஆனால் இந்த சில பயிற்சியின் காரணமாக அதை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம்னு முயற்சி செய்து இந்த தவறானமான ஒரு முடிவு எடுத்துடுறோம். இதுதான் பெரிய சிக்கலை ஏற்படுத்துதுங்க. அதை கட்டுப்படுத்தவே முடியாது. அதாவது இதுவரை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை பார்க்கலாம். நம்முடைய மனதை சரி செய்வதற்கு, அதாவது அதை சரி செய்யவே முடியாது அப்படின்னு தெரிந்தால் கூட நம்முடைய அறிவு அதை சரி செய்வதற்கு முயற்சி எடுத்து இதுவரை பல முறை நம்ம தோற்று போயிருக்கிறோம். இந்த பல முறை தோற்று போய் கூட இன்னும் முட்டாள்தனமாக நாம் அதை சரி செய்து விடலாம் என்று முயற்சி செய்கின்றோம். அது முடியவே முடியாது. இந்த பிறவி கிடையாதுங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, அதை நம்முடைய கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது. அது நம்முடைய கண்ட்ரோல்லையே கிடையவே கிடையாதுங்க. அந்த மனம் நம்முடைய கண்ட்ரோல்லையே இல்லை. அப்போ கண்ட்ரோல் இல்லாத கண்ட்ரோல் கொண்டு வந்தால் எவ்வளோ பெரிய போராட்டம் வந்துடுறீங்களா? மாபெரும் போராட்டமாக மாறிவிடும். அப்போ அடிமனம் என்பது நம்முடைய இயல்பிலிருந்து பல்வேறு உணர்வுகளை நாம் எந்த சூழ்நிலையை நாம் எதிர்நோக்கிறோமோ அதற்கு உண்டான உணர்வுகளை கொடுத்து விடுகின்றது. நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம், ஒரு நண்பர் வராரு. நண்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே இந்த இயல்பு இருக்கு. நண்பரை பார்த்தோன்னா ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஒரு பூரிப்பு, ஒரு அன்பு, ஒரு சந்தோஷம் ஏற்படுது. இந்த சூழ்நிலைக்காக அந்த உணர்வுகள் கொடுக்கின்றது. இன்னும் கொஞ்சம் கழிச்சா நமக்கு பிடிக்காத ஒரு எதிரி வரார். எதிரியை பார்த்தோன்னா ஒரு வெறுப்பு வருது. அவர் என்னென்னலாம் செய்தார் அதெல்லாம் அப்படியே எடுத்து கொடுக்கின்றது. இப்போ இவரை பார்க்கும்போது அடிமனதிலிருந்து இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற இயல்பு. அப்போ எல்லாமே நம்முடைய இயல்புகள். அந்த இயல்பு தான் அடிமனிலிருந்து அவ்வப்போது எடுத்து காண்பித்து கொண்டே இருக்கின்றது சூழ்நிலைக்கு ஏற்றார் போல. அப்போ இயல்பு எல்லாமே அங்கே தான் இருக்குதுங்க. இந்த அன்பு ஏற்படும் போது, மகிழ்ச்சி ஏற்படும் போது வெறுப்பு ஏற்படுமா? வராது. வெறுப்பு ஏற்படும் போது ஒரு ஒரு எதிரியை பார்க்கும்போது உங்களுக்கு நண்பரை பார்த்த உணர்வு ஏற்படுமா? வராது. நண்பரை பார்க்கும்போது வெறுப்பு ஏறுமா? வராது. ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அடிமன் அது கொடுக்குதுங்க. அதுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அது இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த உணர்வுகளை கொடுத்து விட்டு அது அமைதியாகி விடுகின்றது. இந்த உணர்மனம் என்ன செய்யுது? தானே கோபப்பட்டதாகவும் தானே பயப்பட்டதாகவும் நினைத்து கொண்டு, ஏன்னா இந்த உணர்மனம் காரணம் கிடையாதுங்க இதுக்கு. அடிமனம் தான் காரணம். அடிமனதுன்னா நம்முடைய இயல்பு தான் அடிமனம். நம்ம என்ன மாதிரி இதுவரை செய்திருக்கிறோமோ, பெற்றோரிலிருந்து பெற்றது, நம்ம அனுபவம், இது அத்துணையுமே பதிவாகிருக்குதுன்னா அந்த அடிமனம் ஒரே மாதிரியாக இருக்காது. ஏன்னா இருக்க இருக்க அதனுடைய இதில் பதிவுகள் அதிகமாக போயிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அது கொடுக்க தான் செய்யும். அதுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அப்போ இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அதை சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்ம முயற்சி செய்யும்போது இங்கே பெரிய போராட்டம் ஏற்பட்டு விடுகின்றது. அப்போ என்னதான் செய்யறது? இந்த உணர்மனதின் மூலமாக நேரடியாக அடிமனதையோ, இன்னொன்று இருக்குதுங்க, ஆழ்மனம் இருக்குதுங்க. நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது. ஆழ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அது எப்பவுமே செயல்படுறது கிடையாது. நமக்கு மனிதனுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அது காப்பாற்றிடும். இந்த மனமாக இருக்கும்போது இந்த மனம் இருக்கிறது அங்கே இருக்குதுங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அது அந்த உண்டான செயலை செய்துவிட்டு திரும்ப அது போயிடும். நம்ம ஒரு இடத்துல போகிறோம், ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாற்றிட்டோம். ஒரு 4 அடி 5 அடி சுவரை கூட நம்மளால் தாண்ட முடியாது. ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் போது ஒரு 8 அடி சுவரை கூட நம்ம சர்வசாதாரணமாக தாண்டிடுவோம். இப்போ என்ன எப்படி அந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா இது ஆழ்மனனுடைய சக்தி. அதுலேருந்து அது வருது. அது எப்போதுமே நம்மிடத்தில் இருக்கின்றது. ஆனால் எப்போ எல்லா நேரத்திலும் இது வராது. இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும்தான் வரும். அதனால இந்த அடிமனதையும் ஆழ்மனதையும் நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. அந்த அடிமனமும் ஆழ்மனம் தான் அந்த உணர்வுகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இந்த உணர்மனதின் மூலமாக அடிமனதையும் ஆழ்மனதையும் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனுடைய அதை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி உணர்மனம் என்ன செய்யணும்? உணர்மனம்னா இந்த இடத்துல மனம் கூட முடிவு பண்ண முடியாது. இந்த அறிவை கொண்டு முடிவு எடுக்க வேண்டும். இந்த மனதில் ஏற்படக்கூடிய உணர்வுகளை நான் எதுவுமே செய்ய மாட்டேன், அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவேன், எந்த மாதிரி வந்தாலும் சரி அதை நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து விட்டார் என்றால் அதை நம்ம டச் பண்ணவே மாட்டோம். அங்கே நமக்கு வேலையே கிடையாதுங்க. கம்ப்ளீட்டாக வேலையே கிடையாதுங்க. அகத்தை பொறுத்தவரை, நம்முடைய மனதை பொறுத்தவரை அங்கே நாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை.
அங்க வேலையே கிடையாதுங்க. அப்படி மனதுல எந்த மாதிரி உணர்வா இருந்தாலும் சரி, தீங்கான எண்ணம் ஏற்பட்டாலும் சரி, நெகட்டிவா ஏற்பட்டாலும் சரி, எந்த மாதிரி உணர்வு ஏற்பட்டாலும் சரி, அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு கிடையாது. அதை சரி செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு நாம் எடுத்துக்கொண்டு விட்டோம் என்றால், அது நம்முடைய வேலையாகின்றது. இந்த வேலையை நம்மளால செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா மனது 2 பகுதியா இயங்குது. ஒன்று தானாக செயல்படக்கூடிய பகுதி, இன்னொன்று நாமாக செயல்படக்கூடிய பகுதி. இப்ப வெளி வேலைகள்ல ஒரு ஊருக்கு போகணும்னா நீங்க டிக்கெட் புக் பண்ணணும். இந்த Zoom கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணா முடிவு எடுக்கணும். நீங்க பணம் கட்டணும், மெசேஜ் அனுப்பி இதுக்கு உண்டான வேலையே செய்யணும். ஆனால் தானாக இயங்கக்கூடிய பகுதியில நமக்கு அங்க வேலையே கிடையாது. அங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டு கம்ப்ளீட்டா அங்க அங்க வேலையே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணுங்க. புரிஞ்சுக்கணும்னா இது வந்து ரொம்ப கடினமான காரியமே வந்து கிடையாது. இதுவரை நம்ம வந்து எத்தனையோ முறை முயற்சி செய்து பார்த்துட்டோம். எத்தனையோ முறை தோத்து போயிருக்கின்றோம். இந்த மனத வந்து இந்த மாரி சரி செய்யணும், இப்படி பண்ணணும். நீங்க பாருங்க அது மாறிக்கிட்டே இருக்குதுங்க. தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்குது. நீங்க வந்து ஒரு புத்தகத்த படிச்சீங்க. இந்த மாரி புத்தகத்துல ஒண்ணு குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த மாரி இனிமே நம்ம வந்து நாளையிலிருந்து இது மாரி செய்யணும் அப்படின்னு ஒரு உற்சாகம் கிடைக்குது. ஒரு எனர்ஜி கிடைக்குது. ஆனால் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. ஆனா தூங்கி எழுந்துச்சு காலையில ஒண்ணுமே தான் போயிடுது. திரும்ப முயற்சி பண்ண வேண்டியதா இருக்குது. திரும்ப பயிற்சி கொடுக்க வேண்டியதா இருக்குது. என்னதான் பண்ணாலும் ஒண்ணுமே செய்ய முடியல. அதாவது சில சமயத்துல நமக்கு வந்து கோபம் ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். நம்முடைய தீர்மானம் என்பது வேறு. நம்முடைய அடிமனதனுடைய இயல்பு என்பது வேறு. நாம தீர்மானம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப கோபப்படக்கூடிய சூழ்நிலையில அந்த உணர்வு ஏற்படத்தான் செய்யும். அந்த மாதிரி சூழ்நிலையில இயற்கை அந்த உணர்வை உங்களுக்கு வெளிப்படுத்தத்தான் செய்யும். ஏன் எனக்கு இது வந்தது அப்படின்னு அந்த இடத்துல போராடவே கூடாது. எந்த விதமான உணர்வா இருந்தாலும் சரிங்க. ஒரு முறை ஸ்ரீ பகவத் ஐயா கிட்ட ஒரு அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க. நான் வந்து முன் ஜென்மத்துல ராமகிருஷ்ணனுடைய சீடனாக இருந்தேன். இப்போது நான் வந்து எப்போது நினைத்தாலும் நான் வந்து பரவச நிலைக்கு போயிருவேன். உட்கார்ந்து தியானம் பண்ணவே தேவையில்ல. அந்த மாதிரி நிலைக்கு நான் வந்து போயிருவேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து பகவத் ஐயா சொன்னாங்க, மிக சிறப்பானது. எல்லோரும் முயற்சி செய்றாங்க. முயற்சி செய்பவர்களுக்கு கூட அது கிடைப்பது கிடையாது. ஆனால் இயற்கையாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. மிக சிறப்பானது. ஆனால் சமயத்திலே உங்களுக்கு மனதிலே ஒரு அருவருக்கத்தக்க எண்ணமோ அல்லது தீங்கான எண்ணமோ ஏதேனும் ஏற்பட்டது என்றால் அந்த தெய்வீகமான எண்ணத்துக்கும் இந்த தீங்கான எண்ணத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. ரெண்டுமே ஒண்ணுதான். இங்க பாருங்க. இதுவரை நாம வந்து எப்படிலாம் போராடி இருக்கிறோம்னு பாருங்க. அந்த உணர்வுகளை சரிப்படுத்துவதற்காக போராடிட்டு இருக்கணும். சாதாரண மனிதன் அந்த உணர்வுகளை சரிப்படுத்துவதற்கு போராடுவான். யாராவது ஒருத்தர் ஏக்கத்தோடு தாகத்தோடு நான் இந்த பிறவியிலே ஞானம் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு யாராவது அதை அடைவதற்கு முயற்சி பண்ணாங்கன்னா அந்த முயற்சியே அந்த முயற்சியே இங்கே தோல்வியை கொடுத்துருங்க. எந்த மாதிரி முயற்சி எடுக்கிறோமோ அதுவே இங்க வந்து சிக்கலாக இருக்கின்றது. இதுவரை என்னென்னலாம் மனதை சரி செய்வதற்கோ ஒரு சொல்லி கொடுத்தார்களோ அது அத்துணையுமே தவறுதான். முடியவே முடியாது. ஞானத்திற்காக என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அத்துணையும் தவறுதான். ரொம்ப ஜாலி. என்ன ஜாலினா நீங்கள் ஞானம் அடைவதற்காக அகத்திலே ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஏங்க என்ன ஈஸி தெரியுங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா நீங்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம். நீங்க விடிகாலைல எழுந்திருக்கணும், பச்சை தண்ணியில குளிக்கணும், இந்த செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு சொன்னா என்னால முடியலைங்க, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஏதாவது கஷ்டமா இருக்கா? உங்களை ஒன்றுமே செய்ய தேவையில்லைன்னு சொல்றாங்க. உங்களுக்கு வேலையே கிடையாதுங்க. ஏங்க வேலையே இல்லைன்னா ஜாலி தானே? வேலையே கிடையாது. மனதை நீங்க கம்ப்ளீட்டா அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதாவது அங்கே செய்வதற்கு எந்த வேலையுமே கிடையாதுங்கிறதான் பல்வேறு முறையில நாங்க வந்து பல்வேறு உதாரணத்தோடு சொல்ல போறோம். கம்ப்ளீட்டா 2 நாள் என்னங்க, மனதுல செய்யறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது கடினமும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது வேலை சொன்னா நீங்க கஷ்டமா இருக்குங்களா? இங்க வேலையே செய்ய வேணாம்னு சொல்றோம். அதாவது ஒரு மடத்துல வந்து ஒரு தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு குரு ஒரு போட்டி வைத்தார். யார் வந்து சும்மா இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு தான் அடுத்தது குரு பட்டம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்து முயற்சி பண்ணாங்க. என்ன முயற்சி பண்ணாங்க தெரியுங்களா? போய் வந்து அப்படியே படுத்துக்கிட்டு
அப்படியே ஜாலியாக வந்து கையை வச்சுக்கிட்டு அப்படி படுத்திருந்தாங்க. சில பேர் மலைக்கு போனாங்க, குகைக்கு போனாங்க, இயற்கை போய் ரசித்தாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு சீடன் மட்டும் தன்னுடைய அன்றன்று நாள்தோறும் தினசரி என்ன கடமை செய்வானோ அந்த கடமை மட்டும் செய்துட்டு இருந்தான். 3 நாள் முடிந்தது, ரிசல்ட் வந்தது. அப்புறம் வந்து அவர் சொன்னார், குரு சொன்னார், இந்த வேலை செய்துட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவன் தான் சும்மா இருந்தான்னு சொன்னார். எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னாங்க நாங்கள் வந்து எதுவுமே செய்வோம், சும்மா நாங்கள் இருந்தோம், நீங்கள் வந்து அவன் ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் அவனை போய் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டீங்களேன்னு. அப்போ தான் அவர் சொன்னார், சும்மா இருப்பது என்பது வேலையுமே எந்த வேலையுமே செய்யாமல் சும்மா இருப்பது கிடையாது. மனதிலே எந்த வேலையும் இல்லாமல் சும்மா இருந்து கொண்டு தங்களுடைய கடமை செய்வதுதான் சும்மா இருப்பது. உண்மையாவே சும்மா இருப்பது என்பது அதுதான். அப்ப மனதிலே எந்த வேலையுமே கிடையாது என்று முடிவு எடுக்க வேண்டாம். ஆக மனதிலே எந்த மாதிரி உணர்வு வந்தாலும் சரி, அதை எதிர்த்து போராடக்கூடாது. அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எப்படி ஏற்றுக்கொள்வது? இதில் எல்லாருமே வந்து கேள்வி கேட்பாங்க. அதாவது ஒரு வார்த்தைக்காக என்ன வார்த்தை? அந்த நம்முடைய மனதிலே செய்வதற்கு எதுவுமே கிடையாது. நீங்க ஒண்ணுமே செய்யாதீங்க அப்படின்னு விளக்கம் கொடுப்பதற்காக வார்த்தைகள் தேவைப்படுகின்றது. அந்த வார்த்தை அப்படின்னா மனதை ஆறு போல ஓட விடுங்க, அங்க குறுக்கிடாங்க. ஏங்க, மனதை எப்படி ஆறு போல ஓட விடுவது? இது வேலை கிடையாது. எப்போதுமே ஓடிக்கொண்டே இருக்கின்றது, நகர்ந்து கொண்டே இருக்கின்றது, மறைந்து கொண்டே இருக்கின்றது. கம்ப்ளீட்டா ஒவ்வொரு கணமும் புதுசு புதுசா எண்ணங்கள் உணர்வுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல, நம்முடைய இயல்புக்கு ஏற்றாற் போல அவை அத்துணையுமே அது தானாக வருவதா இருந்தாலும் சரி, தானாகத்தான் வருகின்றன. இருந்தாலும் நம்முடைய இயல்பு இந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அந்த உணர்வுகள், எண்ணங்கள், நினைவுகள் தானாகவே வந்து கொண்டே இருக்கின்றன. இதை நீங்கள் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, நிறுத்தவே முடியாது. இன்னும் சில பேர் இந்த மனமற்ற நிலை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனமற்ற நிலை அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுன்னு ஸ்ரீ பகவத்தையா. மனமற்ற நிலைங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. மனம் இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாதுங்க. நினைவு மட்டும் இல்லை என்றால், எல்லாமே இருந்தும் நினைவு மட்டும் இல்லை என்றால் எதுவுமே இல்லாத மாதிரி தாங்க. சரிங்க, மனம் இல்லாமல் போனால் என்ன ஆகும்? நீங்கள் எதுவுமே செய்ய முடியாத. மனம் எப்போ இல்லாமல் இருக்குன்றீங்களா? நீங்கள் வந்து கனவு வந்தால் கூட மனம் இருக்குன்னு அர்த்தம். ஆழ்ந்த தூக்கத்திலே இருந்தீர்கள் என்றால் அந்த மனம் கிடையாது. ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்து விட்டார் என்றால் அங்கே மனம் கிடையாது. ஒருத்தர் கோமா ஸ்டேஜ் போயிட்டாருன்னா அங்கே மனம் கிடையாது. உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டாலும் மனம் கிடையாது. இந்த இடத்துல இந்த இடத்துல தாங்க மனம் இல்லை. மீது எல்லா நேரத்திலும் மனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டாம். தயவு செய்து யாரும் மனமற்ற நிலைக்கு போக வேண்டும் நினைக்காதீங்க. அந்த மனதையும் உயிர் ரெண்டு, மனது அறிவு ரெண்டுமே நம்ம இடத்துல இருக்கின்றது. இந்த இரண்டை வைத்துக்கொண்டு யதார்த்தமாக என்ன செய்யலாம் என்று நாம் பார்த்தோம் என்றால் அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான வசந்த வீச ஆரம்பிச்சு ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப சாதாரணமாக, வேற எது மாதிரி திறமையும் ஆற்றல கூட தேவையில்லைங்க. சாதாரணமாக இந்த ரெண்டை வைத்துக்கிட்டு இப்போ என்னென்னலாம் உணர்வு இருக்குது, இது யதார்த்தமானது, இது இப்படி இருந்தால் இந்த மாதிரி தான் ஏற்படும் அப்படின்னு அந்த உணர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அப்போ சும்மா இருக்க வேண்டாம். சும்மா இருக்க வேண்டும் என்றால் எப்படி சும்மா இருப்பது அப்படின்னு கேட்கவே தேவையில்லை. அங்கே ஒன்றுமே செய்ய தேவையில்லை. வரக்கூடிய உணர்வுகளை, எண்ணங்களை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இந்த மாதிரி எண்ணம் வரணும், இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது, இந்த மாதிரி உணர்வு எனக்கு வரவே கூடாது அப்படின்னு நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கிடலாம், தீர்மானம் பண்ணிருக்கலாம். ஆனா சூழ்நிலைக்கு ஏற்றார் போல, இயல்புக்கு ஏற்றார் போல அந்த அடிமனம் அது கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இங்க செய்யறதுக்கு வேலையே கிடையாது. ஆகவே முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அப்ப வர்றதெல்லாம் நான் வந்து ஏத்துக்கணும்னு சொல்லணுமா? அங்க தேவையே கிடையாது. அங்கே ஒன்றுமே செய்ய தேவையில்லை. எது வந்தாலும் சரி, எந்த மாதிரி சரி, நல்லது வந்தாலும் சரி, நல்ல உணர்வு வந்தாலும் சரி, கெட்ட உணர்வு வந்தாலும் சரி, தெய்வீக உணர்வு இருந்தாலும் சரி, சாக்கடையான உணர்வு வந்தாலும் சரி, எல்லா உணர்வுகளுக்கும் ஓகே கொடுக்க வேண்டாம். ஓகே கொடுக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஓகே கொடுக்கணுமா? அந்த வேலையே கிடையாது. அங்கே நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. அகத்தை பொறுத்தவரை உயர்ந்தது, தாழ்ந்தது, நல்லது, கெட்டது, தெய்வீகமானது, சாக்கடையானது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அகத்தை பொறுத்தவரை ஆல் ஆர் ஈக்குவல், எல்லாமே ஒண்ணுதாங்க. உயர்ந்ததும் ஒண்ணுதான், தாழ்ந்ததும் ஒண்ணுதான், தெய்வீகமான ஒண்ணுதான், சாக்கடையும் ஒண்ணுதான். அதை பொறுத்தவரை அங்க எந்த வித மாற்றமும் கிடையாதுங்க. நாம் வந்து புறத்துல தான் நல்லது, கெட்டது, உயர்ந்தது, தாழ்ந்தது எல்லாமே இருக்கின்றது. அகத்தை பொறுத்தவரை அங்க எதுவுமே கிடையாது. எந்த உணர்வு இருக்கட்டுங்க.
பெரிய தெய்வீகமான எனக்கு உணர்வு ஏற்படுது நம்ம வந்து பெரிய ஆள் நினைச்சிடக்கூடாது. தியானத்துல பல்வேறு அனுபவங்கள் கிடைச்சுன்னா நமக்கு அனுபவம் கிடைத்து விட்டது. ஆகா நம்ம எந்த நேரத்துல நமக்கு ஞானம் அடையலாம் அப்படின்னு கற்பனை செய்து கொண்டிருந்தால் ஏமாற்றம் தான் கிடைக்குங்க. இந்த பிறவி கிடைங்க. நீங்க 1000 பிறவி எடுத்தாலும் சரி, இந்த புரிதல் மூலமாக அதை தவிர வேற வகையில ஞானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஞானம் என்பது ஒரு நிலையே கிடையாது. அதை அடையவே முடியாது. ஏற்கனவே நம்மிடத்தில் தான் இருக்கின்றது. நம்மிடத்திலே இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான். இருக்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனதோடு முரண்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் ஓகே வந்து கொடுத்தோம்னா அத்தனையும் ஆறு போல ஓட விட்டுடுங்க. எந்த மாதிரி வந்தாலும் சரி அதை பிடித்து வைக்க கூடாது. நீங்க சொல்றது எனக்கு பிடித்து வைக்க கூடாதுன்னு சொல்றது புரியுதுங்க. எல்லாத்தையும் விட்டுடணும்னு சொல்றீங்க. அந்த எப்படி விடுவது? திரும்ப இந்த கேள்வி வருங்க. ஓகே கொடுக்கறது, சும்மா இருக்கிறது, ஏற்றுக்கொள்வது, ஆறு போல ஓட விடுவது, எல்லையும் பிடித்து வைக்காமல் இருப்பது, இது அத்துணையும் வார்த்தை தேவைப்படுகின்றது. எதுக்காக தேவைப்படுகின்றது? அங்கே அகத்திலே உள்ளார ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்பதை சொல்வதற்கு தான் இத்தனை வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும், அதுக்காக இத்தனை வார்த்தை தேவைப்படுகின்றது. ஆக மொத்தம் அங்கே செய்வதற்கு எந்த வேலையுமே கிடையாது, எதையுமே அடைவது கிடையாது. ஆஸ் இட் இஸ் இப்போது நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களோ, நம்மிடத்திலே எந்த குறை நிறை எது இருக்கின்றதோ, எந்த குறை நிறை இருக்கின்றதோ அதை அப்படியே முழுமையாக நம்மை நாமே ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் இப்போது இந்த கணமே நாம ஞானி தான். வேற முணுமுணுப்பே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா பரவாயில்ல, இப்படி இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிறதுக்கு அங்க வேலையே கிடையாதுங்க. ஏன்னா அகத்தை பொறுத்தவரை அங்க எல்லாமே ஒன்றுதான். ஆக அதை மாற்றி அமைப்பதற்கோ சீரமைப்பதற்கோ எந்த விதமான வேலையுமே கிடையாது என்பதை நாம் நன்றாக அதை புரிந்துக்கணுங்க. அவ்வளவுதான். இங்க வேலையே கிடையாது. ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. என்னங்க என்ன ஜாலி தெரியுங்களா? ஒண்ணுமே செய்ய தேவையில்லைன்னா எங்கேயாவது இது கிடைக்குமா? ஒரு செயல்வழி தத்துவத்தை பார்த்தா ஒரு செயல் செய்தோம் என்றால் அதுக்கு உண்டான விளைவு வந்து ஏற்படும். அது இயற்கை. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஞானம், விடுதலை, முக்தி ஏற்கனவே இருக்கிற நிலையை புரிந்து கொள்ளணும்னா போதுமானது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா அதுக்குரிய செயல் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது தான். ஒண்ணுமே செய்யாம இருந்தாதான் இந்த நிலை பிடிபடுமே தவிர இல்லை என்றால், ஏன்னா இதுவரை இந்த மனது ஏதாவது செய்து செய்து பழகி இருக்கிற காரணத்தெல்லாம் ஏதாவது செய்ய வேண்டுங்கிற எண்ணம் தோன்றி கொண்டே இருக்கிறதுனால நாம் வந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். முயற்சியை கம்ப்ளீட்டாக கீழே போட்டுருணுங்க. ஸ்ரீ பகவத்தையோடைய பாஷையில் சொன்னோம்னா கம்ப்ளீட்டாக கீழே போட்டுடணும். இதுதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் சொல்லுவாங்க. என்னுடைய ஸ்டைல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அங்கே வேலையே கிடையாதுங்க. ஏங்க அது வரட்டுங்க, எப்படி வேணாலும் வரட்டுங்க, எந்த மாதிரி வேணாலும் வரட்டுங்க, எந்த உணர்வு வேணாலும் வரட்டுங்க, எண்ணங்கள் வேணாலும் வரட்டுங்க, அது வேணும்னா அது வருது. அப்போ நமக்கு தேவைன்னா பயன்படுத்திங்க, தேவையில்லைன்னா அங்கே வேலையே கிடையாதே. அப்புறம் எத்தனை இப்போ வந்து ஏதாவது செயல் செய்யணும்னா இப்போ ஏதாவது உணர்வு வரத்தானே செய்யும். எந்த உணர்வுமே வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஒரு எந்த வேலையுமே செய்யறதுக்கு ஒரு தூண்டுதல் கூட இல்லாமல் போயிருமே. அதாவது புறத்தில் செயல் செஞ்சு தானே ஆகணும். செயல் செலுத்தி உள்ளார உணர்வு வரத்தானே செய்யும், எண்ணங்கள் வரத்தானே செய்யும். அப்போ தேவைன்னா பயன்படுத்திக்கலாம், தேவையில்லையா நமக்கே தெரிஞ்சிடும் தேவையா இல்லையா, தேவையில்லையான்னு. தேவைன்னா பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைன்னா அப்படியே விட்டுடலாம். அங்கே நமக்கு வேலையே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது நாள் முழுதும் நாளை வரை சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க செய்வதற்கு அங்க ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே வந்து செய்ய தேவையில்லை. ஏன்னா மனம் அந்த மாதிரி பழகி இருக்குது. ஏதாவது செய்து செய்து பழகி பழகி ஏதாவது செய்யணும்ன்ட்டு பாருங்க. இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து முக்கியமாக இதை செய்யணும், இந்த மாதிரி 48 நாள் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு சொன்னாங்கன்னா அதை கிடைக்க வேண்டிய என்பதற்காக அதை செய்யணுங்கும் போது நான் உள்ளேருந்து ஒரு எனர்ஜி வருங்க. அந்த எனர்ஜி ஒரு உற்சாகமாக இருக்கும். அது செய்யலாம் தோணும். இங்கே பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே செய்ய தேவையில்லைன்னா எந்த வித எனர்ஜி வராது, ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அங்க அப்படியே வெறுமையா இருக்கும். இதுவரை அத்தனை மகான்களும் தோற்று போனதுல வெறுமை நிலையில இருந்தாங்க. ஸ்ரீ பகவத்தாய் கிடைத்தது பிறகு பெரிய ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஃபீல் பண்ணாரு. என்ன கேட்டீங்கன்னா அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. எந்த உணர்வுமே இருக்காது. எப்படி இருக்கும் அந்த நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னா ஒரு எனர்ஜியோட
அப்படியே பாசிட்டிவ் தாட் பண்ணணும், திங்க் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து அது சொல்லும்போது என்னங்க ஒரு எனர்ஜி கிடைக்குங்க. அங்கே வேலையே கிடையாது அப்படிங்கும்போது மனம் தானாகவே அமைதியாகின்றது. அங்கே எந்த வேலையும் கிடையாது. அது எனர்ஜி வந்து வராதுங்க. அவ்வளோதானே, இதானே சூப்பரு. அப்போ என்ன பண்ணலாம், புறத்தில் வந்து என்ன வேலை செய்யுமோ அதுக்கு உண்டான செயலை பார்க்காம தர இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிடணுங்க. அங்கே எந்த வேலையுமே கிடையாது என்று புரிந்து கொண்டால் போதுமானது. அதை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா எப்படி புரிந்து கொள்வது? இது வந்து 10வது படிக்கக்கூடிய மாணவன் கூட கிடையாதுங்க. 8 வயசு 10 வயசு இருந்தா கூட அவங்க கூட ரொம்ப சாதாரணமா புரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே மனதிலே நாம் வந்து எக்கச்சக்கமா தெரிந்து வைத்து தேக்கி வைத்திருக்கும் போது வேணா அந்த புரியாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆக கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு திறந்த மனதோடு இதை அணுகினோம் என்றால் அங்கே செய்வதற்கு எந்த வேலையுமே கிடையாது என்ற நிலையிலே அதை அணுகினோம் என்றால் இப்போது ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்க மனம். நம்முடைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த 75% எனர்ஜி நம்முடைய மனதை வந்து சரி செய்யறதுக்கே சரியா போயிடுங்க நேரம். அவ்வளவு நேரம் எனர்ஜி எல்லாமே இதை சரிப்படுத்தணும், அதை சரிப்படுத்தணும். அப்போ என்ன ஆகுது, மூடு சரியில்லை, நேரம் சரியில்லை, நாள் சரியில்லை, இதுலேருந்து வெளியில வர முடியல. இந்த துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து வெளியில வர முடியல. இதுல வந்து நாள் போயிட்டே இருக்குதுங்க. நீங்க இங்க உள்ள வேலை இல்லைன்னு வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி வேலையும் கிடையாது முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போதாங்க வந்து அதாவது இந்த நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணம் ஏற்படும். நம்முடைய கவனம் முழுவதும் செயலிலே ஈடுபட வேண்டும், செயலை செய்யணும் அப்படின்னு செயல் மேல கவனம் செலுத்தும் போது இப்போது அதற்கு உண்டான எண்ணங்கள் ஏற்படும். எண்ணங்கள் எப்படி ஏற்படுது? முடிவு எடுத்தது மாதிரி எந்த மாதிரி வந்து செயல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது மாதிரி ஒரு உணர்வு வந்து ஏற்படுது. அப்ப இந்த செயலை சிறப்பாக செய்யணும், இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம வந்து முடிவு எடுத்து அறிவை பயன்படுத்தும் போது இந்த முடிவெடுத்து பயன்படுத்தும் போது இதற்கு உண்டான ஒரு உணர்வுகள் வருங்க. அப்ப செயலை சிறப்பாக செய்யறதுக்கு உணர்வு ஏற்படும். நீங்க மனதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா என்ன நடக்கும், ஒண்ணுமே வராத. ஏன்னா மனதை கொண்டு தான் எல்லாமே செய்யறாங்க. மனம் இல்லாம ஒண்ணுமே கிடையாதுங்க. அதுக்காக ஒண்ணுமே செய்ய வேணாம்னா எதுவுமே இல்லைன்னு கிடையாதுங்க. அதாவது மனதில் வந்து ஒண்ணுமே செய்ய வேணாம் அப்படின்னு கம்ப்ளீட்டா நம்முடைய மனதை புறக்கணிக்கிறோம்னா, வெளியில ஒருத்தர் புறக்கணிக்கிறதா அவர் கோச்சுக்குவாரு. ஆனா மனதை புறக்கணித்து விட்டோம் என்றால் அதற்குன்னு ஒரு இயக்கம் இருக்கு. நாம புறக்கணித்த காரணத்தினால கம்ப்ளீட்டா அதை விட்ட காரணத்தினால அது இயங்காம இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அது இயங்கிக் கொண்டு தான் இருக்கும். இப்ப அந்த இயங்கக்கூடிய பொறுப்பை நாம எடுத்துக்கல. நாம நாம பொறுப்பெடுத்து இயக்குனா அது எப்படி இருக்கும், தானா இயங்குனா எப்படி இருக்கும்? அது தானாக இயங்கியது என்றால் அது இயற்கை. அதை நாம் இயக்கினோம் என்றால் அது செயற்கை. அப்ப மனதை பயன்படுத்தி புறத்து செயலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் மனதை கொண்டு அனைத்து செயல்களையும் செய்யலாம். ஆனால் அந்த மனதை கொண்டே மனதை சீரமைக்கக்கூடிய முயற்சியில ஈடுபடவே கூடாது. அது முடியவே முடியாது. அது என்னங்க, எனக்கு ஒரு கெட்ட எண்ணம் ஏற்படுது, அதை கூட சரி செய்ய தேவையில்லையா? அது மாதிரி விட்டோம்னா உணர்வு அது மாதிரி அடிக்கடி வந்துன்னா அந்த செயலில் ஈடுபட மாட்டோமா? செயலில் ஈடுபடவே மாட்டோம். நிச்சயமாக வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள்னால எந்த விதமான செயல் மாறுபாடு ஏற்படவே ஏற்படாது. உணர்வுகள், எண்ணங்கள், நினைவுகள் அது அத்துணையும் செயலுக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. அது செயலை நிச்சயமா கொண்டு வராது. நம்முடைய அறிவுக்கும் புத்தி தான் செயல்படுத்துமே தவிர உணர்வுகள், எண்ணங்கள், நினைவுகளுக்கும் செயலுக்கும் தொடர்பு கிடையாது. நம்முடைய அறிவுக்கும் செயலுக்கு தான் தொடர்பு இருக்கின்றது. வரக்கூடிய உணர்வுகளுக்கு நம்முடைய அறிவின் மூலம் அங்கீகாரம் கொடுத்தாதான் செயல்படுத்துவோம். அதனால அதை கண்டுக்கவே தேவையில்லை. அப்ப நீங்க வந்து அந்த உணர்வுடைய ஆயுள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அரை வினாடி தான். அந்த உணர்வுல அரை வினாடியில் அது மறைந்து விடுகின்றது. அது மறைந்து விட்ட காரணத்தினால இப்ப அந்த மாதிரி செயல் செய்யணுங்கிறது வராது. தீங்கான செயல் உணர்வு ஏற்படும் வச்சுக்கங்களேன், நீங்க கண்டுக்காம மாட்டீங்கன்னா அது மறைஞ்சு போயிடும். திரும்ப ஒண்ணுமே அங்க கிடையாது. அப்ப நல்லது செய்யணும் அப்படின்னா நீங்க அங்கீகாரம் கொடுத்து இது எப்படி செய்யலாம், எந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணணும். மீதி அங்க அந்த அகத்தை பொறுத்தவரை அங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லைங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்க வந்து கவலையே வந்து படாதீங்க. அது ஒண்ணுமே ஆயிடாதுங்க. இப்போ வந்து மொட்டை மாடிக்கு போறோம். மொட்டை மாடி வந்து பார்த்தோம்னா கீழே வந்து குதிக்கலாமான்னு ஒரு எண்ணம் வருது.
இது யாரு என்ன யாரு நம்மளா உருவாக்கணும், அது தானாக வந்துச்சு. ஆக அந்த எண்ணம் வந்தோன்னு யாராவது செயல்படுத்துவாங்களா? செயல்படுத்த மாட்டாங்க. அதை கண்டுக்காம விட்டுருங்க. அது அப்படியே வந்து மறைஞ்சிரும். எப்படி ஒரு ஊதுபத்தியிலிருந்து தொடர்ந்து போய் வந்து கொண்டிருக்கின்றதோ, வந்து உடனடியாக மறைந்து விடுகின்றதோ, அதே போல நம்முடைய மனதிலிருந்து ஊதுபத்தியிலிருந்து வரக்கூடிய புகை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது, மறைந்து கொண்டே இருக்கின்றது. அதே போல நம்முடைய மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன, மறைந்து கொண்டே இருக்கின்றன. எல்லாமே ஒரு ஓட்டமா இருக்கின்றது. மின்னல் ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கின்றது. அது பாட்டுக்கு அது போய்க்கிட்டோம். அதை நம்ம ஒண்ணுமே வந்து செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், மனம் அற்புதமா இருக்குங்க. ஒண்ணுமே அங்க இருக்காது. எந்த நெருடலோ, எந்த வெயிட்டோ எதுவுமே இல்லாம ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். இதுதான் உண்மையான அற்புதமானது. அதாவது நீங்கள் இந்த நேரத்திலே, இந்த கணத்திலே இனிமேல் இந்த மனதை எதிர்த்து போராடாம உணர்வுகளோடு, எண்ணங்களோடு நான் எதிர்த்து எதுவுமே போராட மாட்டேன் அப்படின்னு முடிவு செய்து புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால், இந்த இடத்துல மனம் வந்து வேற டைமென்ஷன் போயிருங்க. வேற டைமென்ஷனா? ஏங்க மனம் வந்து நம்ம இந்த இதிலேயே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இப்போ என்ன தோணுதோ, என்னெல்லாம் எடுத்து காமிக்குதோ, எந்தெந்த வேவ் லென்த் இருந்தோமோ அதெல்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. நீங்க வந்து ஒரு சந்தேகம் அப்படிங்கிற வேவ் லென்த் எடுத்தீங்கன்னா, இதுவரை எதுக்கெல்லாம் சந்தேகப்படுங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்துருங்க. நீங்க ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, ஒரு ஜெயிச்சிட்டீங்க, ஒரு வெற்றி கிடைச்சது, இன்பம் வந்தது. இன்பங்கிற வேவ் லென்த்தை நீங்க நிறுத்தினோம்னா, சிறு வயதிலிருந்து அனுபவித்த இன்பம், மகிழ்ச்சி எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து அப்படியே ரொம்ப இனிமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நம்மளுடைய வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தோணுது. அது மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. என்ன தோணுது? இனிமே நம்மள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு தோணுது. முடியுதா? அடுத்த நாள் காலையில ஒரு துன்பம் ஏற்பட்டது, ஒரு தோல்வி ஏற்பட்டது. இந்த தோல்வி, துன்பம் அப்படிங்கிற வேவ் லென்த் குடுத்த உடனேயே அடிமனது எல்லாம் குடுக்க ஆரம்பிக்குது. இதுவரை நீங்க அனுபவிச்ச வேதனை, துன்பம், துயரம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து இப்ப என்ன தோணுது? நானும் பார்க்குறேன், சின்ன பிள்ளைலருந்து ஒண்ணு கூட நல்லது நடக்க மாட்டேங்குதே. எல்லாமே துன்பம், துயரமாவே இருக்குதே அப்படின்னு தோணுது. ஏன் ஒண்ணு கூட நல்லது வந்தது இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல வேவ் லென்த்தே மாறிடுச்சு. ஏன்னா அடிமனம் நீங்க சொன்ன உடனே நினைச்ச உடனே அது மாதிரி உணர்வுகளை கொடுக்குதுங்க. இந்த டிவியில் ரிமோட் மாத்துற மாதிரி நீங்க வந்து இன்ப சேனல், துன்ப சேனல், சந்தேக சேனல், பய சேனல்லாம் மாற்ற முடியாது. ஏன்னா என்ன உணர்வு கொடுக்குறீங்களோ அதுக்கு வருது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே செய்ய தேவையில்லைன்றா அந்த உணர்வு அத்தனையும் மறைந்து விடுங்க. ஆனா அதனோட கட்டி புரண்டுகிட்டு அது எப்படியாவது போக்கணுங்கும் போது முடியவே முடியாதுங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் முடியாதுங்க. சான்ஸே கிடையாதுங்க. அதனால இப்போதே அந்த வேற இந்த டைமென்ஷன்ல இருந்து என்ன ஆகுதுங்க? மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். குழப்பம் இருக்கும், பயம் இருக்கும், சந்தேகம் இருக்கும், இன்பம் இருக்கும், ஒரு வாழ்க்கையில ஒரு வெறுப்பு இருக்கும். நல்லது நடந்தலாம் ஞாபகமே இருக்காது. ஒரு சலிப்பு ஏற்பட்டுரும், வெறுப்பு தன்மை. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு தோணும். ஆனால் நாம பிறந்தது அதுக்காக இல்ல. அந்த வேற டைமென்ஷன்ல போய் பார்த்தோம்னா அப்படியே ஃப்ரீயா ரொம்ப ஜாலியா என்னமா இருக்கு தெரியுங்களா? அந்த டைமென்ஷன் போறதுக்கு என்ன பண்ணுங்க? ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க. ஒண்ணுமே நீங்க செய்ய தேவையில்லைங்க. மனதை பொறுத்தவரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. சூப்பரான ஒரு நிலைக்கு வந்து அது இயற்கையாவே இருக்குது. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. என்னெல்லாம் கேட்கக்கூடாதுங்க. நீங்க எப்படியாவது புரிஞ்சுக்கங்க. இவ்வளவுதாங்க. நீங்க என்னென்ன பையன் ஃபெயிலுங்க. முக்கியமானதுங்க. 10வதுங்க. +2ங்க. ஏதாவது நம்ம கிளாஸ் கூப்பிட்டா, ஐயோ பையன் +2 படிக்கிறான். எது பையன் +2 படிக்கிறான், இவன் கிளாஸ் கூட வரமாட்டாங்க. எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பையனை 10வது படிக்கிறதுக்கு என்னெல்லாம் படித்து எடுத்து அவனை மார்க் வாங்குறதுக்கு என்ன முயற்சி பண்றாங்க, எவ்வளவு பண்றாங்க. அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்க. இது நீங்க புரிஞ்சுக்குங்க. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதுங்க. நீங்க தான் புரிஞ்சுக்கணுங்க. அது சொல்லிக்கிட்டே இருப்போம். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, மனதில வரக்கூடிய உணர்வுகளை எதிர்த்து நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அதை எதிர்த்து போட மாட்டேன். அதை ஃப்ரீயா விட்டுருவேன். அது எக்கேடு போட்டாலும் சரி, அது அந்த மனசு நாசமா போனாலும் சரி, அங்க ஒண்ணுமே இல்லாலும் சரி, நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அங்க ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. புரியலையா? இன்னும் 10 தடவை இதை கேளுங்க. ஞான விடுதலைங்கிற புத்தகத்த படிங்க. ஞான விடுதலைங்கிற புத்தகத்த படித்து ரொம்ப பேர் ஞானி ஆகியிருக்கிறாங்க. ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தே வந்து ரொம்ப பேர் ஆகியிருக்கிறாங்க. எத்தனை என்ன காரணம்னா, அவர்கள் புரிந்து கொண்டார்கள். உங்களுக்கு புரியவில்லையா? திரும்ப இதில கேளுங்க. டிஸ்கஸ் பண்ணுங்க. திரும்ப நம்ம கேட்கலாம். ஆனா என்ன சொன்னாலும் சரி, என்னவென்றால், பாட்ஷா படத்துல ரஜினிகாந்த் ஒரு வசனம் பேசியிருப்பாரு. அந்த வசனம் எழுதுனது யார் தெரியுங்களா? இவரு. எழுத்தாளர் பாலகுமாரன். அவரு தான் அற்புதமான ஒரு வசனம் எழுதினாரு. ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுல அவரு அந்த வசனம் என்னன்னா, "நான் ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்ன மாரி."
நான் ஒரு தடவை சொன்னா 100 முறை சொன்ன மாதிரி. ஆனா நாங்க இங்க என்ன சொன்னதுன்னா, 100 தடவை சொன்னாலும் சரிங்க, ஒண்ணு மட்டும் தான் சொல்லுவான். மனதை எதிர்த்து போராடுறீங்க. முடிஞ்சு போச்சுன்னு. விட்டுடுங்க. சரண்டர் ஆயிருங்க. நீங்க வந்து யாருகிட்டயோ போயிட்டு சரண்டர் ஆகணுமா? ஏதோ இயற்கை கிட்ட, கடவுள்கிட்ட கூட சொன்னா கூட ஒரு ஈகோ இருக்கும். ஆனால் நாம் நம் இடத்திலே சரண்டர் ஆகியோம்னா, நான் வந்து அப்பா சாமி நீ என்ன வேணாலும் இருந்துக்க, எப்படி வேணாலும் வந்துக்குங்க. நான் தூங்கினாலும் சரி, தூங்காட்டியும் சரிங்க, தூங்கி முடிச்சாலும் சரிங்க, இதை 10 நாளைக்கு இந்த கிளாஸ் மறந்து போனாலும் சரிங்க, நான் வந்து அறிவை கொண்டு மனதை தலையிடவே மாட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. நீ எத்தனை நாளாலும் சரிங்க. இப்ப இருக்குது ரொம்ப உற்சாகமா இருக்குது, கேட்கறது நல்லா இருக்கு. ஆகா, அந்த நிலை இருந்தா எப்படி இருக்கும்? அந்த நிலைக்கு என்ன பண்ணுங்க? ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. ஆக எத்தனை நாளாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எப்படி மனம் மாறினாலும் சரி, எந்த மாதிரி கஷ்டப்பட்டாலும் சரி, எந்த மாதிரி துயரமா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இருந்தாலும் சரிங்க, நீங்க வந்து அது எதுவுமே எடுத்துக்காம, பொருட்படுத்தாம கம்ப்ளீட்டா புறக்கணிச்சிருங்க. மற்றவங்க புறக்கணிச்சா துன்பம். ஆனால் நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் என்றாலும் அது அற்புதமா இயங்கும், அழகாக இயங்கும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்ப இதோடு அறிவும் மனதும் போராடிக்கிட்டு இருக்கிறப்ப ரொம்ப சிக்கல் ஏற்பட்டுரும். ஆனா நான் தலையிட மாட்டேன்னு விட்டீங்கன்னா இப்ப என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த அடிமனமும் ஆழ் மனதும் நாம செய்யக்கூடிய செயலுக்கு உதவிகரமாக இந்த செயலை மிக சிறப்பா செய்வதற்காக இந்த மாதிரி ஐடியாவே வராதுங்க. போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தா அந்த ஐடியா வராது. ஆனா இப்போது 2ம் வந்து வந்துருச்சுன்னா அழகாக சும்மா சூப்பராக நம்மளால கற்பனையே பண்ணி, ஏன்னா இயற்கை என்ன வேணாலும் செய்யுங்க, அற்புதமா அது வந்து கொடுக்க ஆரம்பித்து விடுங்க. அதை புரிந்து கொண்டு வெற்றி பெறலாம். ஆக மொத்தம் உள்ளுக்குள்ளார மட்டும் அகத்திலே அங்க செய்வதற்கு எந்த வேலையும் கிடையாது. நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், எதுவுமே நீங்க செய்யாதீங்க. இதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டாம். மிக்க நன்றி. இதில் ஏதாவது கேள்விகள்னா நீங்க வந்து கேட்கலாம். இல்லைன்னா சரவணன் சார் நம்ம வந்து வர சொல்லலாங்க. சரவணன் சார் வந்து விட்டார். சார் நான் ரெடியாக தான் சார் இருக்கேன். ஓகே, நல்லது நல்லது. ஓகே, சரிங்க. சார் இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு எல்லாருக்கும் ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுறலாமா சார்? எப்படிங்க சார்? தாராளமா தாராளமாங்க. ஏன்னா கண்டினியூவா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் ஓகே பண்ணிடலாம். ஓகே, இப்போ டைம் நல்லதுங்க. இப்போ டைம் வந்துங்க சார் 12:14ங்க. 12:30க்கு வச்சுக்கலாமா சார்? ஒன்று சரிங்க. ஓகே 15 நிமிஷம் சார். ஓகே, ஒரு நல்லது ஐயா டீக்கு நல்லது. எல்லாம் ஒரு டீக்கு பாத்ரூம்க்குலாம் ரிலாக்ஸா போயிட்டு வந்துட்டோம். வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க சார். ஐயா ஒரு சின்ன விஷயங்க சரி. ஐயா. சொல்லுங்க. ஐயா இந்த சொல்லுங்க. நெட்வொர்க் அடிக்கடி கட் ஆகுதுங்க. அதனால நாங்க கட்டாய் ஜாயின் பண்றோங்க. அது தவறா நினைக்க அப்படியா? வேண்டாங்க. ஆமாங்க, பரவாயில்ல பரவாயில்ல நெட்வொர்க் பிரேக் ஆகி வருதுங்க. அதனால நாங்க மறுபடியும் ரீஜாயின் பண்ணிட்டே இருக்கோம். அந்த அட்மின் பரவாயில்ல. அவங்க கிட்ட சொல்லிருங்க எங்களை அலோவ் அது பண்றதுக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். நான் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். நீங்க நம்ம பண்ணிட்டு தான் ஆ, இருக்கு. நீங்க பண்ண பார்த்துக்கலாம் சார். இருக்கேன் பிரச்சனை இல்லை. ஆமாங்க, அதுதாங்க, அதுதான் இது சொல்றோம். நன்றி. ரெக்கார்டிங் இன்னையே கிடைக்குமா சார் இல்ல எப்படி? பிரகாஷ், ரெக்கார்டிங் வந்து இல்ல சார். ரெக்கார்டிங் வந்து நாங்க முடிஞ்சு ஒரு நாளைக்கு ஒன் வீக்ல முடி நான் வந்து நாங்க யூடியூப்ல போடுறோம் சார். நாங்க ஓ, இது பப்ளிக்காவே போடுறீங்களா இல்ல இந்த குரூப் மட்டும் பிரைவேட்டா அக்சஸ் கொடுப்பீங்களா? அதுதான் சார் இன்னும் முடிவு பண்ணலாம் சார். எப்படின்ட்டு நம்ம பேசிட்டு நம்ம போட்டுடலாங்க சார். நம்ம அதை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றோம் சார். உங்களுக்கு நாங்க இன்னும் ஓகே சார், ஓகே. உங்களுக்கு பிரைவேட்டா இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். ரெக்கார்டிங் நாங்க காமனா உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் குரூப்ல தெரியப்படுத்துறோம் சார். நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க இது பண்ணுங்க. சரி, ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. கலந்து எல்லாத்துக்குமே ஐயா நான் தெரியப்படுத்துறோம் சார். ஐயா ஒரு டவுட்டுங்கய்யா, கேட்கலாங்க ஐயா? எதை பத்திங்க சொல்லுங்க ரவிக்குமார். ஐயா இந்த ரிஃப்ளெக்ஷன் இலூஷன் சொல்றாங்களா, ஐயா மாயா பத்தி ரிஃப்ளெக்ஷன், லைஃப் இஸ் ஏ ரிஃப்ளெக்ஷன் சொல்றாங்க இல்லையா? ரிஃப்ளெக்ஷன் சரிங்க. இல்லைன்னா மனசும் போயிடுமா ஐயா? ரிஃப்ளெக்ஷன் இல்லைன்னா மனசும் இல்லாம ஆயிடுமா ஐயா? நம்ம வந்து தொடர்ந்து இதில் நம்ம பார்க்கலாங்க. சரிங்க இப்போ சரிங்க வந்து ஐயா. சரவணன் சார் கூட அதை பற்றி தான் உங்களுக்கு வந்து அந்த மனதில் ஒன்றும் இல்லைங்கிறத பற்றி ஐயாவும் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்க. பிரேக் பிறகு நம்ம அதை பார்க்கலாம். பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆமாம். எல்லாரும் சரியா ஓகே. ஷார்ப்பா 12:30க்கு ரெடி ஆயிடலாங்கய்யா. ஹலோ. சரிங்க சார், ஓகேங்க சார். சரிங்க ரைட்டுங்க சரிங்க. சார். ரைட். தேங்க்யூ. ஹலோ. அந்த லிங்க்ல பாத்தீங்கன்னா இப்போ யாரும் ரீசெண்டா நம்ம ப்ரோக்ராம் நினைச்சாங்களோ அவங்களுடைய நம்பர் இருக்கும்.
டீடைல்ஸ், அதாவது டீடைல்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ம். அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு புக்கிங் ஒன்று போட்டுருணும்மா. டெய்லி அப்டேட் பண்ணுவோம்னா முதல்ல பண்ணிருக்கீங்களான்னு கேட்குறேன். இல்ல நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன், 2 பேர் கொடுத்துருக்கேன். ஆமா, இன்னைக்கு ஒரு 4 பேருக்கோட நம்பர். சார் இப்போ நான் வந்து அவங்க வந்து 2 3 நாள் விட்டீங்கன்னா அவங்க மறந்துடுவாங்க. அந்த ஆடு பார்த்ததே மறந்துட்டு எந்த ப்ரோக்ராம் ஏது ப்ரோக்ராம்னு கேட்பாங்க. ஓகேண்ணா, ஓகே. ஏன்னா அப்புறம் காசு நீங்க போட்டிருக்கீங்க, உடனே அவங்களுக்கு இனிஷியேட் பண்ணி அமௌண்ட் வாங்கிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். இது உடனே அவங்களுக்கு பலன் இருக்கும். நீங்க 2 3 நாள் கழிச்சு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஆடு, அதாவது உங்களை முன்னாடி ஒரு ஒரு மனநிலை வந்து உங்களை பத்தின ஒரு அபிப்பிராயம் இருக்காது. அப்படிங்கும்போது நாள் போக்குல அது ஃபேட் ஆயிருங்காட்டி உங்களுக்கு அவங்க வரமாட்டாங்கண்ணா. உடனே பேசிட்டா வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஓகே, சரிங்கண்ணா, சரி வைக்கிறேங்கண்ணா.
வணக்கங்க